ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமி நம்மளுடைய கிரகத்தை குறிக்குது, வானம் பிரபஞ்சத்தை குறிக்குது, அதாவது த என்டையர் யூனிவர்ஸ். தேவன் பூமியை உண்டாக்கும் போது பூமி முழுக்க இருள் மட்டும்தான் இருந்தது. தண்ணீரால சூழப்பட்டிருந்தது. வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருந்தது. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரிக்கிறாரு. வெளிச்சமா இருந்த வேலைக்கு தேவன் பகல் என்று பெயரிட்டார். இருளா இருந்த வேலைக்கு இரவு என்று பெயரிட்டார். இரண்டாம் நாள் தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி அதற்கு வானம் என்று பெயரிட்டார். பூமி முழுக்க தண்ணீரால நிரப்பப்பட்டிருந்தது. ஆகாய விரிவு தண்ணீரை பிரித்தது. அதனால ஆகாய விரிவுக்கு மேலேயும் தண்ணீர் இருக்கு, ஆகாய விரிவுக்கு கீழேயும் தண்ணீர் இருக்கு. ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிறதான தண்ணீர், அதாவது நம்மளுடைய வளிமண்டலத்துல தண்ணீர் இருக்கு. நீராவி, மழைப்பொழிவு மற்றும் மேகங்கள்ல நீர்த்துளியா தண்ணீர் இருக்கு. மூன்றாம் நாள் தேவன் ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிறதான தண்ணீர் ஓரிடத்துல சேர கட்டளையிட்டார். அப்படி சேர்ந்த தண்ணீருக்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். வெட்டாந்திரையான இடத்திற்கு பூமி என்று பெயரிட்டார், அதாவது நிலம். அந்த நிலத்துல சகலவித விதையுள்ள கனித்தரும் மரங்கள், செடி கொடிகள் மற்றும் புல் பூண்டுகளை தேவன் உண்டாக்கினார். நான்காம் நாள் தேவன் சுடர்களை உண்டு பண்ணினார். சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களை உண்டாக்கினார். இந்த சுடர்கள் காலங்கள், வருடங்கள் மற்றும் நாட்களை குறிப்பிடுவதற்காக உண்டாக்கினார். பகல் வேளையை ஆள சூரியனையும் இரவு வேளையை ஆள சந்திரனையும் உண்டாக்கினார். ஐந்தாம் நாள் தேவன் சகலவித நீந்தும் கடல்வாழ் ஜந்துக்கள் மற்றும் சகலவித பறவைகளை உண்டாக்கினார். தேவன் அவைகளை படைத்து ஆசீர்வதித்து, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். ஆறாம் நாள் தேவன் சகலவித காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் மற்றும் ஊரும் பிராணிகளை உண்டாக்கினார். கடைசியாக மனிதனை தேவ சாயலின் படியும் அவருடைய ரூபத்தின் படியும் உண்டாக்கினார். மனிதனை தேவன் படைத்து அவனை ஆசிர்வதித்து, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். மனிதர்கள், மிருகங்கள் மற்றும் பறவைகளுக்கு தேவன் சகலவித காய், கனி மற்றும் பூண்டுகளை உணவாக கொடுத்தார். இப்படியாக தேவன் 6 நாட்களுக்குள்ளாக எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் தான் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. 7ஆம் நாள் தேவன் தன் படைப்பின் கிரியைகள் எல்லாவற்றையும் செய்து முடித்தவராய் ஓய்ந்திருந்தார்.